இதில் பாருங்க கறிமிளகா, போந்தி, இல்லை பச்சை மிளகாய், கத்திரிக்காய், தக்காளி பழம். தக்காளி பழம் என்ன விலை? இப்போ நாங்கள் வவுனியா பொருளாதாரம். அப்போ இன்றைக்கு மரக்கறி விலைகள் எல்லாம் என்ன விலை போகுது, என்ன மாதிரின்றதை நாங்கள் அண்ணிட்ட கேட்க போகிறோம். என்ன விலை போகுது இன்றைக்கு? கீரை வகைகள், இதில் கத்தரிக்காய் எல்லாம் போட்டிருக்கு. நாங்கள் இதில் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய எங்கிருந்து கிடைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் வவுனியாவில் தான் நிற்கிறோம். வவுனியாவில் பொருளாதார மத்திய நிலையத்துக்கு முன்னுக்கு தான் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் வவுனியாவில் அதாவது சந்தை நிலவரம் எப்படி போகுது, பொருட்கண்ட விலையெல்லாம் என்ன மாதிரி போகுதுன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். அதோட உங்களுக்கு வவுனியாவில் உள்ள பொருளாதார மத்திய நிலையத்தை நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். அதற்கு முன்னாடி யாராவது ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வாரீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது A9 வீதியில் தான் அமைஞ்சிருக்குது. பாருங்கள், இந்த பில்டிங் தான் முதல் வவுனியாவில் இந்த வவுனியா டவுனுக்குள்ளே தான் சந்தை இருந்தேன். இப்போ மூவ் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே இதில் தான் பொருளாதார மத்திய நிலையம் கட்டியிருக்கு. அப்போ உள்ளுக்கு போய் பார்ப்போம். இதில் பாருங்கள், மரக்கறிகள் எல்லாம் கொண்டாந்து வச்சுருக்கணும். கீரை வகைகள், இதில் கத்தரிக்காய் எல்லாம் போட்டிருக்கு. நாங்கள் இதில் பாருங்கள், பைத்தங்காய் எல்லாம் மந்திரங்கி இருக்கு. பைத்தங்காய், கீரை, இதில் புடலங்காய் எல்லாம் இருக்குது. இதில் பாருங்க கறிமிளகா, போந்தி, இல்லை பச்சை மிளகாய், கத்திரிக்காய், தக்காளி பழம். தக்காளி பழம் என்ன விலைன்னு? கிலோ 600. பாருங்க தக்காளி பழம். தக்காளி பழம் தான் ஒரு ஜம்பில கூட போகுது. கறிமிளகா என்ன விலை? இதில் பாருங்க அந்த வெள்ளை அந்த கக்கரிக்காய்ன்னு சொல்கிறது. இது 160 ரூபா தான் போகுது. அதில் ஒரு 2 கிலோ தாங்க. இப்போ இதில் நான் இதில் 160 போதான். இப்போ 2 கிலோ வேண்ட போகிறோம். இதில் பாருங்க வாழைப்புளி எல்லாம் இறங்கி இருக்குது. வாழைப்புளி எல்லாம் போட்டிருக்கேன். என்ன விலை போகுதுன்னு பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். அண்ணா வாழைக்குள்ள என்ன விலை போகுது கிலோ? வாழைக்குள்ள இது 70 ரூபா, கதறி 130 ரூபா. கப்பை இது இதா இல்லையா? கிலோ 120. கிலோ 70 ரூபா. 170. பழம் இருக்கு. கண்ணத்தை பாருங்க, கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கு பாருங்க. இந்தியாவில் சில்லறை வியாபாரம், அங்கால மொத்த வியாபாரம் தான். ஓகே, அப்போ நாங்கள் 2-3 மரக்கரை மாண்ட போகிறோம். வேண்டிட்டு பொறுக்குது. இப்போ நாங்கள் வவுனியா பொருளாதார மத்திய நிலையத்தில் அன்னைக்கிட்டு நாங்கள் கடை வச்சுக்கிறோம். சில்லறை விற்கிறாங்க. சில்லறை வியாபாரம் இங்கேருந்து எடுத்து நாங்கள் விற்கிறோம். இன்றைக்கு வவுனியாவில் இன்றைக்கு என்ன கிழமை? இன்றைய செவ்வாய்க்கிழமை. அப்போ இன்றைக்கு மரக்கறி விலைகள் எல்லாம் என்ன விலை போகுது, என்ன மாதிரின்றதை நாங்கள் அண்ணிட்ட கேட்க போகிறோம். என்ன விலை போகுது இன்றைக்கு? மரக்கறி கத்திரிக்காய் 100 ரூபாயிலேருந்து 250 ரூபாய் போகுது. 1 கிலோ. 1 கிலோ. ஆனால் டிசம்பர் விலை கூட இல்லை. விலை கூட. ஆனால் இப்போ டிசம்பர் ஜனவரி ஆகிட்டு தானே எல்லாம் மரத்துக்கிட்டு புதுசு புதுக்கண்டல் வச்செல்லாம் காய்ச்சி இப்போ வருது. 500 ரூபா வித்த கத்திரிக்காய் இப்போ 200 ரூபா 100 ரூபாய்க்கு எடுத்த இன்றைக்கு கிலோ மொத்த வியாபாரத்துக்கு 120 ரூபா போகுது. 120 ரூபா 200 ரூபாய்க்கு இருக்கு. பிளாஸ்டிக் கத்திரிக்காய் 200 ரூபா. நல்ல கத்திரிக்காய்ண்டா 200 ரூபா 250 ரூபாய் போகுது. சில்லறை வியாபாரத்துக்கு எவ்வளவு? சில்லறை வியாபாரத்து நாங்களும் 200 ரூபா விற்கிறோம். இங்கே 120 ரூபா எடுத்து நாங்கள் சில்லறை கொண்டு 200 ரூபா விற்கிறோம். கிலோ 200 ரூபா. பைத்தங்க 450 ரூபாயிலேருந்து 250 ரூபாய் இருக்குது. மஸ் பைத்தங்கன்றது இந்த தம்புல பைத்தங்க சொல்றோம், அது 250 ரூபா போகுது. நல்ல பைத்தங்க வெள்ளை பைத்தங்க 450 ரூபாய் இப்ப கொடுத்தாங்க. மற்ற தக்காளி பழம் 500 ரூபா கிலோ 500 ரூபா. மொத்த வியாபாரம் 500, சில்லறைக்கு 600. கறிமிளகா
கறிமிளகா 800 ரூபா வரையும் போகுது கிலோ wholesale. கிலோ 800 ரூபா மொத்த வியாபாரம் சில்லறைக்கு இல்லைன்னா 900 900 1000 போகுது பச்சை மிளகாய் என்ன பச்சை விலை? மிளகா 350 இருந்து 600 வரையும் இருக்கு. சின்ன கட்ட மிளகா 350 ரூபா, பெரிய நீட்டு மிளகாண்டா இதெல்லாம் நீங்க சொல்ற மொத்த வியாபாரம் மொத்த வியாபாரம். அதோட மொத்த வியாபாரத்துக்கு இப்ப 500 ரூபாய்க்கு வேணா சில்லறை 600 ரூபா விற்போம், 1/4 கிலோ 180 ரூபா விற்போம். 100 ரூபா கூட்டி இருக்கிறீங்க 100 ரூபா கூட்டி விற்போம். மற்றது கொட்டு மிளகா அந்த மூட்டை குச்சி கூட்ட மிளகா 1000 ரூபா வரையும் விற்குது. சின்ன மிளகா 1000 ரூபா, பெரிய மிளகா 1200 ரூபா ஹோல்சேல். நாங்கள் 100 ரூபா 150 ரூபா அப்படி விற்போம். மற்ற வெங்காயம் என்ன விலை போகுது? வெங்காயம் இந்தியன் தான் வருது 160 ரூபா, 200 ரூபா விற்கிற மாதிரி. கிலோ 200 ரூபா விற்கிறாங்க. பாகிஸ்தான் வெங்காயம் 110 மற்றது ரூபா. சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இந்தியன் வெங்காயம் வருது 330 ரூபா, நான் 380 அப்படி விற்போம் இந்தியன் வெங்காயம். மற்ற இதுல வெங்காயம் இருக்கு என்ன விலை? வெங்காயத்தாள் 250 ரூபா மொத்த விலை. அந்த இது காசவள்ளி 400 ரூபா சொல்லினா 350 ரூபா அப்படி எடுக்கலாம். 350 ரூபா எடுத்து நாங்க 400 ரூபா விற்கலாம். கிலோ 350 ரூபா மொத்த வியாபாரம். நாங்க 400 ரூபா விற்கலாம். பீட்ரூட் வந்து 500 ரூபா. யாழ்ப்பாணம் பீட்ரூட் 400 ரூபா கிடைக்கலாம். நம்புள்ள விட்டா கொஞ்சம் கூட. மற்ற அந்த இது என்ன விலை? அந்த காய் அது 70 ரூபா 80 ரூபா அப்படிதான் போகுது கிலோ. கிலோ 80 ரூபா ஹோல்சேல். மற்ற அங்கால வாழைப்பழம் என்ன விலை? கதலி என்ன விலை? கதலி வந்து 120 ரூபா அப்படி போகுது. 120 ரூபா கிலோ 120 ரூபா மொத்த இதர இதுல விளையாட போகுது. இதுல தரமான 70 ரூபாய்க்கு எடுக்கலாம். தரம் குறைஞ்சது 50 ரூபா 60 ரூபாய்க்கு எடுக்கலாம். அது அடுத்த நாள் கீரை 50 ரூபாயில இருந்து 150 ரூபாய் கிடைக்கும். யாழ்ப்பாணத்துக்கு கீரை ஒரு பொடி 50 ரூபா. 50 ரூபா யாழ்ப்பாணத்துக்கு ஒவ்வொரு தரம் இருக்கு. தரமான கீரை அதிக விலையில விற்கப்படும். என்ன விலை? தரமான கீரை 100 ரூபாயில இருந்து 150 ரூபாய் வரைக்கும் போகுது மொத்த வியாபாரம். மொத்த விலை. மற்ற நார்மல் கீரை வந்து 50 ரூபா 60 ரூபா. அது 2 விதமா பார்க்கலாம். ஒன்று முடியல புடுங்கி கொண்டு வர கீரை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஃப்ரெஷ்ஷா இருக்க கீரை வந்து 100 ரூபாய் 120 ரூபாய் சந்தைப்படுத்த முடியும். வெண்டிக்காயும் அதே மாதிரி இரவு புடுங்கி கொண்டு வர கீரை வந்து அது 50 ரூபா 60 ரூபா. ஏதாவது கொஞ்சம் பாடுற தன்மை இருக்கும். அது ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வண்டிக்காய் என்ன விலை? வெண்டிக்காய் உடனே வெட்டின வண்டிக்காய் 350 ரூபா அப்படியே விடுறாண்டா. ஃப்ரெஷ்ஷா மொத்த வியாபாரம் 350 ரூபா. தம்புளையில இருந்து கொண்டாடுறா இருந்தா அது 150 ரூபாய் சொல்றாங்களா. அது நாங்கள் தம்புள்ள வண்டிக்காய் 150 ரூபா கிலோ. பாடினாண்டில வடிவிடாது, பார்க்க ஜனங்களை வடிவிடாது. அப்ப நாங்க அதை சில்லறை எடுத்து விற்கிறீங்களே ஹோட்டல் ஓடர்கள் அதுகளுக்கு அது பரவாயில்லை. மற்ற பூசணிக்காய் என்ன விலை? 50 ரூபா கிலோ. 50 ரூபா ஹோல்சேல். மரவள்ளிக்கிழங்கு இன்றைக்கு நான் எடுத்து 50 ரூபா 100 ரூபாயும் கிடக்கு. விடிய 100 110 ரூபாயும் போனது ஹோல்சேல். நான் விடியப்ப எடுத்து 50 ரூபாய். ஓகே, அப்ப எல்லாம் கேட்டோம். அப்ப இதுல கரெக்ட் என்ன விலை? கேரட் 400 ரூபா கிலோ. 400 ரூபா. நாங்க 500 ரூபா விற்கிறோம் சில்லறை. மற்றது என்னென்ன விடுபட்டோம் எல்லாம் சொல்லிட்டோம். லீக்ஸ் அப்படிதான். லீக்ஸ் என்ன விலை? லீக்ஸ் 300 ரூபா 350 ரூபா போகுது. அது 500 ரூபா விற்போம். அதுவும் சில்லறைக்கு கழிவு வருது தானே. கொய்யாக்கா இருக்கு 200 ரூபாய் 250 ரூபா கிலோ. 250 ரூபா கொய்யாக்கா. ராசவலி இருக்கு. வவுனியா ராசவலி 400 ரூபா. தம்புல ராசவலி 300 ரூபாய் 250. போஞ்சி நல்ல போஞ்சி நல்ல தரமான போஞ்சி இப்படியே 400 ரூபா. பிறகு கொஞ்சம் தரம் குறைஞ்சது. பிறகு விற்காம இருந்தா நாங்கள் விலை குறைஞ்சி விற்க வேண்டியது. சந்தைப்படுத்துறதுக்கு விற்கிறதுக்கு ஏதோ ஒரு விலைக்கு விற்க வேண்டியது. அதனால இன்றைக்கு போஞ்சி வீழ்ச்சி அடைஞ்சது. 300 ரூபாய் 250 ரூபா அப்படி போஞ்சி போகுது. அதிக பொருள் வந்தா மக்களுக்கு தேவைக்கு அதிகமான வியாபாரம் செய்யறதுக்கு தேவையான அதிகமான பொருள் வந்தா அது விலை குறைவா போகும். டிசம்பர் மாசத்துல மட்டும் ஏன் விலைன்னா டிசம்பர் மாதத்துல மரக்கறி வாரது குறைவு. உதாரணமா ஒரு 50 பேருக்கு மரக்கறி தேவைன்னு சொன்னா 20 பேருக்கு தேவையான மரக்கறி வரும்போது அதை விலை கூட தான் சொல்லிடுவோம். அப்ப அதுதான் அந்த விலை. டிசம்பர் வந்த மழை மழையில அதிக விவசாயிகள்கிட்ட மரக்கறி இருக்காது. அப்ப குறைஞ்சபட்சமே மரக்கறி வாரது. அப்ப தேவை அதிகமா இருக்கு. எடுக்கக்கூடிய ஆட்கள் நபர்கள் தேவையான கூட இருக்கு. 50 பேர் இருக்கிற இடத்துல 20 பேருக்கு தேவையான மரக்கறி வரும் போது அது அவங்க விலையை கூட வச்சுதான் எடுத்துட்டு போவாங்க. இப்ப விலை குறைஞ்சி இருக்கிறதுக்கு காரணம் வந்து 50 பேர் இருக்காங்கன்னா 100 பேருக்கு தேவையான மரக்கறி இப்ப வருது. அதனால விலை வீச்சு. எல்லாரும் நினைக்கிறேன்டா மழை காலம் விதரங்கள் துவங்கிட்டு தானே விதரத்தால கூட்டி வைக்கிறதா நினைக்கிறாங்க. அதான் ஆனா அதான் இல்லை பிரச்சனை. வயல் செய்ய போயிருவாங்களா அவங்க. தோட்டம் செய்வங்க ஒரு 10 ஏக்கர் வயல் வச்சிருப்பாங்க. வயலோட மீனை கிடைக்க தோட்டத்தை விட்டுருவாங்க. மழைக்குள்ள செய்யலாம். அதெல்லாம் விலை விடுறாரு. கொஞ்சம் சாப்பிடும் 50,000 கண்டு வைக்கிறவனுக்கு 50 கிலோ தான் காய்க்கும். தேசிக்காய் என்ன விலை? தேசிக்காய் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கிடைக்கும் கிலோ 50 ரூபா. 50 ரூபாய் விற்கலாம்.
கிடக்கு இல்லை மூட்டை மூட்டையா கிடக்கு வியாபாரம் 50 ரூபா, சில்லறை கண்ணா 150 ரூபா. 150 வேண்டு ஆளு நெஞ்சு கிடக்கு மூட்டை மூட்டையா தக்காளி வந்து இது தேசிக்கா மலிஞ்சிட்டு கழிஞ்சிட்டு ஏசியா இப்போ மலிஞ்சிட்டு 50 ரூபா 60 ரூபா 70 ரூபா ஒவ்வொரு குவாலிட்டியை பொறுத்து இருக்குது. நல்ல தேசிக்கா என்ன விலை ஒண்ணு நல்ல ஏசிக்கா 80 ரூபா போகும். நம்பர் அதோட விடியல வியாபாரிகள் கூட இருப்பாங்க. வியாபாரிகள் கூட இருக்க நேரம் மொத்த விலை கூட்ட விலைக்கு போகும். 5 மணிக்கு பிறகு வியாபாரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப இருக்காதனால ஒவ்வொரு கடைக்காரங்களும் அதை குறைவா விற்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு விற்காது, அடுத்த நாள் மறக்கிறது பழுதாது. இன்னைக்கு ஒரே நாள்ல விற்கிற சாமி யாருக்கு இருக்கு குறைவா போகும். ஓகே. அப்ப இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து இந்த கேள்விக்கு எல்லாம் பேசுனாக்கு நன்றியா. ஓகே பா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிடுங்க. ஐங்கரன் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. இது ஐங்கரன் வியூவர்ஸ் இது யூடியூப் சேனலை எல்லாரும் பாருங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த அண்ணன் கதைச்சது எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க. ஓகே அண்ணன் கணவர்கிட்ட கேட்டுனாங்க. அப்போ எல்லாரும் மாட்டேன்ட்டுனா அப்போ இவே எல்லாரும் இதில் ஓமன்ட்டு சொன்னாங்க. ஓகே. அப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு வந்து வவுனியாவில் சந்தை நிலவரம் இதுதான். ஓகே, வீடியோ பண்ண கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலி சந்திப்போம். பாய்.